ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி டு குக் இட் vlogs. இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி வின்டர் லைட்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து 5:30க்கெல்லாம் கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஆனால் இவங்க 2 பேரையும் கிளப்பி கூட்டிட்டு வரதுக்குள்ள மணி 6 ஆயிடுச்சு. எங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே டிவி முன்னாடி தான் போய் உட்காடுறாங்க. நாங்கள் இன்னைக்கு வாஷிங்டன் டிசி டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது ஒரு சர்ச், அதை சுற்றி தான் வின்டர் லைட்ஸ் போட்டிருக்காங்க. வீக் டேல ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஹைவேல போறதுனாலே டிராஃபிக்காக தான் இருக்கும். எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு போகிற டைம்னால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. வாஷிங்டன் டிசி டெம்பிள் வெப்சைட்லேயே வீக்கெண்டில் வராதிங்க, ஹெவி டிராஃபிக்காக இருக்கும், உங்களால லைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண முடியாது, வீக் டேல வாங்கனே போட்டிருந்தாங்க. இப்போ சைட்ல தெரியுற அந்த ஒயிட் கலர் பில்டிங் தான் வாஷிங்டன் டிசி டெம்பிள். வீக் டேல வந்தா கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சேன். இப்போ நம்ம முன்னாடி இருக்க கார் எல்லாமே இந்த டெம்பிளுக்கு தான் போகுது. இந்த விண்டர் லைட்ஸ் ஃப்ரீன்றனால தான் இவ்வளவு கூட்டம். பார்க்கிங் கூட ஃப்ரீ தான். கரெக்டா நாங்க போறப்ப சர்ச் பார்க்கிங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாட் 2 பார்க்கிங்ல போய் பார்க் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. வீக்கெண்ட்ல கூட்டமா இருக்கும்னு எல்லாரும் வீக் டேலே வந்துட்டாங்க போல. வெளியில சரியான குளிர். இந்த குளிர்ல காரை அங்க பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அங்கேயாவது பார்க்கிங் கிடைச்சிருமான்னு பார்த்தா அங்க எங்களுக்கு முன்னாடி பல கார் பார்க்கிங்காக நின்னுட்டு இருக்கு. நாங்களும் சுத்திக்கிட்டே தான் இருந்தோம். யாரும் காரை எடுக்கிற மாதிரி தெரியல. லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டே இருந்தோம். இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு 2 ரவுண்டு சுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு பார்க்கிங் லாட் கிடைச்சது. காரை பார்க் பண்ணிட்டு வெளியில வந்து பார்க்கும் போதே சூப்பரா இருந்தது. கிட்ஸ் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் இயர் நான் வந்தப்போ தம்பிக்கு 2 வயசுனால அவனுக்கு விவரம் தெரியல. இந்த வருஷம் லைட்ஸை பார்த்தோன்னே எப்ப கிட்ட போய் பார்ப்போன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். வெளியில வந்தாலே கையையும் பிடிக்க மாட்டான், ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அமெரிக்கால நவம்பர் டிசம்பர்னாலே எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் போட்டுருவாங்க. அப்படி ஒரு வின்டர் லைட்ஸ்க்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி வெதர் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலுமே குளிருது. பட் மற்ற நாளோட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பார்க்கிங்கே கிடைக்கல. செம்ம கூட்டமாக இருக்குது. என் முன்னாடி எவ்வளோ பேர் நடந்து போறாங்க பாருங்க. எல்லாருமே அந்த சர்ச் வின்டர் லைட்ஸ் பார்க்க தான் போறாங்க. அந்த மரமெல்லாம் பாருங்க, டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு. அவதார் படத்துல வர மாதிரியே இருக்கு. அந்த ஒயிட் பில்டிங் தான் வாஷிங்டன் டிசி டெம்பிள் சர்ச். அதுக்கு வந்து பப்ளிக்லாம் உள்ள போக முடியாது, மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டெம்பிளோட விசிட்டர் சென்டர் தான் இங்க இருக்கு. அதை சுத்தி தான் வின்டர் லைட்ஸ் போட்டிருக்காங்க. பர்த் ஆஃப் ஜீசஸை செலிப்ரேட் பண்றதுக்காகவே இந்த லைட்ஸ் போட்டிருக்காங்க. இது கரெக்டா டிசம்பர் 5ல இருந்து ஜான் 1 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட 5 லட்சம் கிறிஸ்மஸ் லைட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மரமே ஒரு கலர்ல இருக்கு. இங்க இல்லாத கலரே இல்ல, டிஃப்ரெண்ட் கலரா சூப்பரா இருக்கு பார்க்கவே. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரிஞ்சது. மற்ற கிறிஸ்மஸ் லைட்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. வின்டர் சீசன்ல இங்க எப்பயுமே 4:30 மணிக்கெல்லாம் சன்செட் ஆயிரும். கரெக்டா 4:45 PM இங்க லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிடுவாங்க. தம்பி தான் ஓவர் குஷி ஆயிட்டான். இது இந்த கலர், இது ரெட் கலர் மரம்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்ட நின்னும் அதை டச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாரு. சைட்ல கார் வேற போகுது. இவன் கையை பிடிக்காம ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் எங்கேயாவது விழுந்துருவானோன்னு இவன் பின்னாடியே நானும் ஓடிட்டு இருந்தேன். இவன் மட்டும் இல்ல, இவன் ஏஜ்ல இருக்க எல்லா கிட்ஸுமே அங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி மரத்து மேல ஏறுறது, லைட்டை பிடிச்சு இழுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா ரெட் கலர் லைட் மரத்துக்கிட்ட போய் நின்னா ஒரு போஸ் வேற கொடுத்தாரு. ஒரு போட்டோ எடுக்கலாமேன்னு ட்ரை பண்றப்போ ஓடிட்டான். இவன் ஓடுறது மட்டும் இல்லாம என்னையும் ஓட விடுவான். எங்கேயாவது விழுந்துருவானோன்னு எனக்கு தான் பயமா இருக்கும். சைடு வழியா நடந்து போனாலே மெயின் லைட்ஸா பார்க்க போயிடலாம். ஆனா இவன் பெரிய ஆளு, ஒழுங்கான பாத்வேல தான் நடந்து போகணும்னு எவ்வளவு தூரம் ஓடி போறான் பாருங்க. ஓடுறவன் கொஞ்சம் மெதுவா கூட ஓட மாட்டான். ஒரே ஓட்டமா எடுத்தேன் பாரு ஓட்டம்ன்ற மாதிரி தான் ஓடுவாரு. இவன் பின்னாடி ஓடி எனக்கு தான் டயர்ட் ஆகும். என் பின்னாடி இருக்க எல்லா மரத்துலயுமே லைட்ஸ் போட்டிருக்காங்க. இங்க இல்லாத கலரே இல்ல. ரெட், ப்ளூ, கிரீன், பிங்க்னு எல்லா கலருமே இருக்கு. எல்லாரும் வளைச்சு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த லைட்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி க்ளோவா வைப்ரண்டா இருக்கு. இந்த லைட்ஸ் எல்லாம் ஜீசஸோட பர்த்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தாலும் இன்னொரு ரீசனும் சொல்றாங்க. நம்ம எப்பயாவது கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம மேல நம்பிக்கையாவும் அடுத்தவங்க மேல அன்பாவும் இருந்தா இந்த லைட் மாதிரி ஷைன் ஆகலாம்னு சொல்றாங்க. லைட்ஸ்லாம் பார்த்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு பக்கத்துல விசிட்டர் சென்டர் இருக்கு, அங்க உள்ள போறோம். அங்க நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்கும். நான் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். என் கூட வந்த 3 பேரையுமே காணோம். குளிருதுன்னு எனக்கு முன்னாடி உள்ள போயிட்டாங்க. இந்த விசிட்டர் சென்டருக்குள்ள நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த சர்ச் பத்தி, இங்க நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பத்திலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க உள்ள ஒரு 2-3 கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய பியானோ இருந்தது. எங்க பப்ளிக்லாம் வந்து உட்காந்து ட்ரை பண்றேன்னு டேமேஜ் பண்ணிடுவாங்களோன்னு நீட்டா கவர் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் பின்னாடி இருக்க அந்த வாஷிங்டன் டிசி டெம்பிளோட மாடல். அந்த சர்ச் உள்ள என்னெல்லாம் இருக்கும், எப்படிலாம் இருக்கும்ன்றத இந்த மினி மாடல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்கத்துலயே ஒரு வாலண்டியர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சை சுத்தி மரம் எப்படி இருக்கும், உள்ள சேர்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்ற வரைக்கும் காமிச்சிருந்தாங்க. இது செஞ்சது மட்டும் இல்லாம எந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க பாருங்களேன். கரெக்டா பின்னாடி வந்து அந்த வாஷிங்டன் டிசி டெம்பிள் இருக்கு. அந்த கண்ணாடியில அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அழகா தெரியுது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஜீசஸோட ஸ்டாச்சுவும் தெரியுது. பார்க்கவே சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி வெளியில போனாலே என் பையனை தேடுறதே எனக்கு ஒரு வேலையா போயிடும். எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்பான். எங்க வந்து ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். எனக்கு பயம் காட்டுறதே இவனுக்கு வேலையா போயிடுச்சு. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப என் பின்னாடி 2 கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு. வழக்கமா கிறிஸ்மஸ் ட்ரீ
ட்ரீல ஆர்னமெண்ட்ஸை தான் டெக்கரேஷன்ல போடுவாங்க. ஆனா இங்க வந்து டிஃப்ரெண்டா ஒன்னு பண்ணிருக்காங்க. வழக்கமான ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஒவ்வொரு கண்ட்ரியையும் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பொம்மையை வச்சிருக்காங்க. இப்ப இந்த குதிரையிலே போட்டிருக்கு பாருங்க, ரெப்ரசென்டிங் த கண்ட்ரி ஆஃப் இந்தியான்னு. இந்த மாதிரி யுஎஸ்ஏ, சைனா, ஜப்பான், டர்க்கி, ஜெர்மனின்னு பல கண்ட்ரி இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி ஹேங் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் இயர் நான் வந்தப்போ இந்தியா பொம்மைக்கு ஒரு அழகான பார்பிக்கு சேலை ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது அது பாக்குறதுக்கே. இப்ப இந்த வியட்நாம் பொம்மையை பாருங்களேன், அவங்க ஊர் மக்கள்லாம் எப்படி காஸ்டியூம் போடுவாங்களோ அதே மாதிரி கியூட்டான காஸ்டியூம் இந்த பொம்மையும் போட்டிருக்கு. என் பொண்ணு ஒவ்வொரு பொம்மையா பார்த்து இது எந்த கண்ட்ரி இது எந்த கண்ட்ரின்னு பார்த்துட்டே இருந்தா. அவளுக்கு ரீசெண்டா இந்த ஜெர்மனி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தா. கரெக்டா அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிட்டா. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா உள்ள நிறைய இருக்கு, இன்னும் உள்ள போய் பாருங்கன்ட்டாங்க. என் பையன் அவ்வளவுதான் கிராங்கி ஆயிட்டான். அவன் கைய நான் பிடிக்கிறதோட என் கைய அவன் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு சூப்பரான மினி வீடு மாதிரியே செஞ்சிருந்தாங்க. வீட்டுல எப்படி பேட்டியோலாம் இருக்குமோ அதே மாதிரி பேட்டியோல 2 சேரையும் போட்டு சைட்ல 2 கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருந்தது. உள்ள நல்லா உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளான சோஃபா, பெரிய பெரிய டிவிலாம் இருந்தது, புக்ஸும் இருந்தது. சரி ரொம்ப நேரம் நடந்துட்டோம், கொஞ்ச நேரம் இந்த சோஃபால உட்காந்து டிவி பார்க்கலாமேன்னு உட்காந்தோம். அந்த டிவில வந்து இந்த சர்ச்சோட ஹிஸ்டரிலாம் போயிட்டு இருந்தது. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த போர்டு என்னன்னா, நம்ம கடவுள் வந்து நமக்கு என்னெல்லாம் பிளஸ் பண்ணிருக்காருன்னு எழுதணும். எல்லாரும் ஆல்மோஸ்ட் எழுதி ஃபில் பண்ணிட்டாங்க. என் பொண்ணு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்னு எழுதிட்டு இருந்தா. அக்கா எழுதினோடனே அவனுக்கும் ஒரு மார்க்கரை கொடுத்துட்டு அவன் என்ன எழுதுறானோன்னு தெரியல, என்னமோ வரைஞ்சிட்டு இருந்தான். இல்ல பெண்ணை கொடுத்தாலே ஏதாவது கிறுக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அவங்க அக்கா எழுதிட்டு இருக்கனால நம்மளும் ஏதாவது பண்ணணுமேன்னு வரைஞ்சிட்டு இருந்தாரு. சரி நம்மளும் ஏதாவது எழுதுவோம்னு நானும் எனக்கு தோன்றதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அந்த போர்டுல மோஸ்ட்லி எல்லாரும் எழுதி இருக்கிறது குட் ஃபேமிலி, ஹெல்த், லைஃப்ன்றது தான். அடுத்து இங்க பாருங்களேன், அந்த காலத்துல நம்ம ஊர்ல அடிப்பம்பெல்லாம் இருக்கும்ல அதே மாதிரி இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த பம்பை பார்க்கும் போதே என் பாட்டி ஒரு ஞாபகம் தான் வரும். குடத்தை வரிசையா அடுக்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். தண்ணி வந்தோடனே ஃபர்ஸ்ட் குடத்தை ஃபில் பண்ணிட்டு தூக்கிட்டு போவோம். குட்டி குட்டி குடம்லாம் வச்சிருப்போம். அப்போ என் பொண்ணு பார்த்துட்டு கரெக்டா அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப இருக்க கிட்ஸுக்குலாம் அந்த லைஃப்லாம் தெரியவே தெரியாது. என் பையனை பாருங்களேன், அதையும் ஒரு டாய் மாதிரி தான் நினைச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. இங்க சைட்ல ஒரு பெரிய கியூ நின்னுட்டு இருந்தது. கிரஷ் என்ட்ரன்ஸ் போட்டிருந்தது. கிரஷ்ன்றது ஒரு பிரெஞ்சு வேர்ட். ஜீசஸோட பர்த், அந்த நேட்டிவிட்டி சீனை டிஸ்கிரைப் பண்றதுதான் அப்படி சொல்றாங்க. ஜீசஸ் ஒரு ஸ்டேபிள்ல தான் பிறந்தாரு. அவர் பிறந்தப்போ கூட இருந்த ஜோசப், மேரி, ஷெப்பர்ட், அந்த ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் பொம்மையை வச்சு காமிச்சிருப்பாங்க. கிறிஸ்மஸ் சீசன் அப்போ இது சில வீட்ல, சர்ச்ல, ஸ்கூல்ல எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க இந்த வாஷிங்டன் டிசி டெம்பிள்ல 160 கிரஷ் வச்சிருக்காங்க. ஒன்னு ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கு. அந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷன், கல்ச்சருக்கு ஏத்த மாதிரியே அந்த கிரஷ ஸ்டைல் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே கையால செதுக்கப்பட்டது. வுட்டு, ஸ்டோனு, செராமிக்லாம் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. என் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சுத்தி பொம்மையா இருக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டே இருந்தான். லைன்லயே நிக்கல, எப்படியாவது அந்த பொம்மையெல்லாம் எடுத்துடலாமான்னு தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். இதுல சில கண்ட்ரி எல்லாம் வித்தியாசமான மெட்டீரியல் வச்சு செஞ்சிருந்தாங்க. தேங்காய் நாறு, கோகனட் ஷெல்லு, காட்டனு, சீட்ஸ், பீட்ஸ், சில்வர், பிரான்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிருந்தாங்க. ஜப்பான், சைனா, சவுத் கொரியா, ஜெர்மனி, வியட்நாம்னு பல கண்ட்ரி இருந்தாலும் இந்தியா மட்டும் இங்க இல்ல. அங்க இருந்த ஒரு வாலண்டியர்ட்ட நான் கேட்டப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கிரஷ் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்படி நீங்க இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கிரஷ் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வாஷிங்டன் டிசி டெம்பிளுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நானும் என் பொண்ணுகிட்ட ஏன் இந்த பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்க, ஏன் அனிமல் பொம்மையெல்லாம் இங்க இருக்குன்னு ஜீசஸ் பிறந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கண்ட்ரியுமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி யூனிக்கா பண்ணிருந்தாங்க. அங்க வந்திருந்த எல்லாருமே இந்த ஆஸ்ட்ரியாவோட கிரஷ் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாவே கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸ், கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணனால அப்படியே பார்க்கவே ஷைனிங்கா இருந்தது. ஆஸ்ட்ரியா, ஜெர்மனி, பிலிப்பைன்ஸோட கிரஷ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெர்மனியோட இதுல வந்து எலிஃபென்ட்லாம் இருந்தது. மத்த கண்ட்ரியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. ஃப்ராக், ராபிட் பொம்மையெல்லாம் வச்சிருந்தாங்க. கிரஷ் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தோடனே அங்க ஒரு பைபிள் வச்சிருந்தாங்க. என்னமோ ரீட் பண்ண தெரிஞ்ச மாதிரி எல்லா பேஜையும் திருப்பிட்டு ரீட் பண்ற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். இங்கிட்டு இவ வந்து ஏதோ லேம்ப் ஆன் ஆக மாட்டேங்குது, ஏன் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு உட்காந்து பட்டனை பிரஸ் பண்ணிட்டே நோண்டிட்டு இருந்தா. ஜீசஸ் பிறந்தப்போ வானத்துல ஒரு ஷைனிங் ஸ்டார் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இங்க மரத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. அதுவும் ஒரு கிரஷ் பக்கத்திலே வச்சிருக்காங்க. ஜீசஸ் பிறந்தப்போ இந்த ஷைனிங் பிரைட் ஸ்டார் வானத்திலே மூவ் ஆனிச்சான். இதை ஃபாலோ பண்ணி தான் ஷெப்பர்ட்ஸ் ஜீசஸ் பிறந்த இடத்த கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார் பக்கத்துல கூட்டமா நிக்கிறாங்க பாருங்களேன். அது ஒரு நேட்டிவிட்டி சீன், பார்க்கவே ரொம்ப ரியலா இருந்தது. விசிட்டர் சென்டர் உள்ளயோட இங்கேதான் கூட்டம் அதிகமா இருந்தது. எல்லாருமே போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா, பார்க்கவே ரொம்ப திருத்தமா அழகா இருந்தது. நாங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஆனா இன்னும் கார் உள்ள வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் வாஷிங்டன் டிசி, மேரிலாண்ட், வெர்ஜினியா சைட்ல இருந்தீங்களா இந்த டெம்பிளுக்கு வந்து பாருங்க. லைட் சூப்பரா இருக்கு. 9 o'clock க்ளோஸ் பண்ணிருவாங்க. நாங்க கிளம்புனப்பே மணி 8 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வண்டி உள்ள போயிட்டு தான் இருக்கு. கார்ல இருந்தே இந்த லைட்ஸை பாக்குறப்போ அவ்வளோ சூப்பரா இருந்தது. நடுவுல அந்த சர்ச் டெம்பிள் இருக்கு. சுத்தி இருக்க எல்லா மரத்துலயுமே கலர் கலரான லைட்ஸ் போட்டிருக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப கோல்டா இருந்தனால நாங்க லைட்ஸ்
எமிரேட்ஸை ரொம்ப சுத்தி பார்க்கல, எல்லா மரத்துக்கிட்ட நின்னுலாம் போட்டோ எடுக்கல, சீக்கிரமாவே விசிட்டர் சென்டர் உள்ள போயிட்டோம். இப்ப கிளம்புறப்போ கார்ல இருந்து பாக்குறப்போ அந்த ஃபுல் வியூ அழகா இருந்தது. இன்னுமே இந்த ரோடு டிராபிக்கா தான் இருந்தது. இப்ப வர கார் எல்லாமே இந்த லைட்ஸ் பார்க்க தான் உள்ள போகுது. இந்த குளிர்ல கொஞ்ச நேரம் என்னால வெளியில நிக்க முடியல. ஆனா இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரம் இங்கே இருந்து கார் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேரா வீட்டுக்கு போலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா போற வழியிலே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு இப்ப முடிவு பண்ணியாச்சு. என் பசங்க 2 பேருக்கும் வெளியில சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். மெயினா என் பொண்ணு தான் ரொம்ப குஷி ஆயிடுவா. அவளுக்கு ரெஸ்டாரண்ட் உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் நாங்க அடிக்கடி போயிருக்கோம். வெஜ் நான்வெஜ்னு எல்லாமே நல்லா இருக்கும். பசியில ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே ஸ்டார்டருக்கு சில்லி சிக்கன் சொல்லிட்டோம். என் பையனை பாருங்க, பிளேட்ல வச்சோடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய குட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வீட்டுல கையில சாப்பிட்டாலும் ஸ்கூல்ல வந்து ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால வெளியில இப்ப ரெஸ்டாரண்ட்லாம் போறப்ப ஸ்பூன் வச்சு சாப்பிடுறதே பழக்கமாயிடுச்சு. சிக்கன் ரொம்ப சூடா இருக்கு, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். கேட்டாதானே என்ன ஆயிடுச்சு பாருங்க. பரவாயில்ல, அது சாப்பிட்டுக்கு அப்புறம் நான் வரும். சாப்பிடு சாப்பிடுப்பா. ஓகே, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் தோசை தான். எங்க போனாலும் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் நான் தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். ஒன்னு ரவா தோசை ஆர்டர் பண்ணுவேன். அது இங்க இல்லாதனால இப்ப ஆனியன் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணேன். நல்லா 3 சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்றதே சூப்பரா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் தோசை வந்துருச்சு, அவ ஆர்டர் பண்ண நூடுல்ஸ் வரலன்னு என் பொண்ணு ரொம்ப கோவமா இருக்கா. தோசையை நல்லா பிச்சு, அதுவும் அந்த ஆனியனோட பிக்கணும். பிச்சு 3 சட்னிலையும் நல்லா முக்கி சாம்பார்ல நல்லா பெரட்டி போட்டு சாப்பிட்றதே சூப்பரா இருந்தது. 3 சட்னியுமே சூப்பரா இருந்தது. அதுவும் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோசையும் நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு ஆனியன் கீ எல்லாம் போட்டு இருந்ததுனால டேஸ்ட் செமையா இருந்தது. என் ஃப்ரெண்டு எப்பயுமே என்கிட்ட கேட்பாங்க, வீட்டுல தான் தோசை சாப்பிட்றல, வெளியில வந்தாலும் தோசை தான் ஆர்டர் பண்ணுவியான்னு கேட்பாங்க. என்னன்னு தெரியல, முன்னாடிலாம் நான் எப்ப ஹோட்டல் போனாலுமே நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆனா இப்ப ரீசெண்டா எனக்கு தோசை மேல ஒரு கிரேஸ் வந்துருச்சு. அடுத்து சிக்கன் ஹக்கா நூடுல்ஸும் வந்துருச்சு. ஆனா நாங்க நினைச்சதோட இது கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தனால குழந்தைங்களால சாப்பிட முடியல. ஆனா அதையுமே எவ்வளவு அழகா ஃபோக்க வச்சு யூஸ் பண்ணி அந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு சூப்பர்னு எனக்கு கமெண்ட் சொல்லிருவாரு. இப்பெல்லாம் கிருஷாவோட தம்பி தான் வீடியோக்கு நல்லா ரியாக்ட் பண்றான், வீடியோல வரணும்லாம் நினைக்கிறான். நானும் அவன்கிட்ட அடிக்கடி சொல்வேன், உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, நீ பண்றதெல்லாம் கியூட்டா இருக்கு, நீ ரொம்ப சுட்டியா இருக்கன்னுலாம் சொல்லுவாங்கன்னுலாம் சொல்லுவேன். தோசை நூடுல்ஸ்க்கு அப்புறமா நான் பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நான்லயுமே எப்பயுமே 2 வெரைட்டி வாங்கிடுவோம். கார்லிக் நான், பட்டர் நான்னு எப்பயுமே 2 ஆர்டர் பண்ணிடுவோம். பசங்க 2 பேருக்குமே நான் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் பட்டரியா காரம் எல்லாம் கம்மியா இருக்கனால அவங்க எப்பயுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் அவங்க லிஸ்ட்ல வந்து இது இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி கொடுத்துட்டோம்னா நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இப்ப தம்பி எல்லாம் 3 வயசு தான், ஆனா அவனே சாப்பிட்டுப்பான். அதுவும் அந்த நானை பிக்க முடியாம பிச்சு தொட்டு சாப்பிடுறப்ப பார்க்கவே கியூட்டா இருக்கும். எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.